அடுப்பு மேலே கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி 2 பட்டை 2 சோம்பு போட்டு பொரிஞ்ச உடனே 2 தக்காளி 2 வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிங்க. அதை நான் காட்டல. தேவையான அளவு மஞ்சள் தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்துக்குங்க. அது கொஞ்சம் தீயாமல் இருக்குது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் கலக்கி விடுங்க. கொஞ்ச நேரம் வெந்ததும் தேவையான அளவு இன்னும் கிளாஸில் ஒரு 4 கிளாஸ் தண்ணி, நல்லா தண்ணியாக இருக்கணுங்க இந்த குழம்பு. ரொம்ப 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கட்டுங்க. குழம்பு கொச்சினே இருக்கும்போது சைடில் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சீரகம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிங்க. அரைச்சி வச்சிக்கின்னு குழம்பு நல்லா கொதிக்கும்போது அது கூட இந்த தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றி கலக்கிக்கிங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்குங்க. நல்லா கொதித்த உடனே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இறக்கும்போது இந்த காராசை ஒரு 2 நிமிஷம் கொட்டிட்டு வேக விடுங்க. இறக்கும்போது கொத்தமல்லியும் போட்டுக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி கூடையும் வடை கூடையும் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இந்த குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இட்லியோட சாப்பிட்டு பாருங்கள்.